கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதல் ஈஸ்டர் வேத வினாவிடை. கேள்வி 1. இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவின் இடத்தில் உத்தரவு கேட்டவன் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. சிரேனே ஊர் சீமோன், பி. சீமோன் பேதுரு, சி. அரிமத்தியா யோசேப்பு, டி. யோவான். சரியான விடை சி. அரிமத்தியா ஊர் யோசேப்பு. யோவான் 19:38. கேள்வி 2. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டி புதிய கல்லறையிலே வைத்தவர்கள் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. அரிமத்தியா யோசேப்பு, பி. சீமோன் பேதுரு, சி. யோவான், டி. நிக்கோதேமு. சரியான விடை ஏ. டி. அரிமத்தியா ஊர் யோசேப்பு, நிக்கோதேமு. யோவான் 19:38 42 வரை. கேள்வி 3. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருந்த பின்பு யாருக்கு முதல் தரிசனமானார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. சீமோன் பேதுரு, பி. மகதலேனா மரியாள், சி. யோவான், டி. தோமா. சரியான விடை பி. மகதலேனா மரியாள். மார்க் 16:9. கேள்வி 4. இயேசுவோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை அறிவித்தது யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. சலோமே, பி. நூற்றுக்கதிபதி, சி. நிக்கோதேமு, டி. மகதலேனா மரியாள். சரியான விடை டி. மகதலேனா மரியாள். மார்க் 16:10. கேள்வி 5. உயிர்த்தெழுந்த இயேசு தம் சீஷரில் இருவருக்கு எந்த கிராமத்துக்கு போகையில் மறுரூபமாய் தரிசனமானார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. எம்மாவு, பி. பெத்சாய்தா, சி. பெத்தானியா, டி. மக்தலா. சரியான விடை ஏ. எம்மாவு. லூக்கா 24:13-15 வரை, மார்க் 16:12. கேள்வி 6. உயிர்த்தெழுந்த இயேசு நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று எந்த சீஷனிடம் கூறினார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. மத்தேயு, பி. தோமா, சி. யோவான், டி. பேதுரு. சரியான விடை பி. தோமா. யோவான் 20:27. கேள்வி 7. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு மறுபடியும் தம்முடைய சீஷருக்கு எங்கே மூன்றாவதாக தரிசனம் அருளினார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. கின்னரோத் கடற்கரை, பி. யாசீர் கடற்கரை, சி. திபேரியா கடற்கரை, டி. செங்கடல் கடற்கரை. சரியான விடை சி. திபேரியா கடற்கரை. யோவான் 21:1-14. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.